வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை சாதம் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இதை செஞ்சிடலாம். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இது ரெண்டையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வெஜ்ஜீஸ் பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், முட்டைக்கோஸ், கேபேஜ் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப இதுக்கு வெங்காயம் தக்காளி தேவையில்லை. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லாட்டி கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, இவ்வளோ தான் இதுக்கான மசாலா. இப்போ மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். சாதம் மட்டும் வடித்து வச்சுக்கிட்டா ஈஸியாகவே இதை செஞ்சிடலாம். இல்லாட்டி மதியம் வடித்த சாதம் மிச்சமாக இருந்துச்சுன்னா நைட்டுக்கு டின்னராக கூட செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கிட்டு நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ முட்டைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர். ஒரு நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கிண்டி விடுங்க. அப்போ தான் எக்கு ஸ்க்ராம்பிள்டு மாதிரி கிடைக்கும். இல்லாட்டி ரொம்ப சின்ன சின்னதாக ஆயிரும். இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மெதுவாக கிண்டி விடுங்க. முட்டை ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் அரிசி தான் செஞ்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர், கடைசியாக கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா காலியாக தான் வரும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ முட்டை சாதம் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.